பெறுவதற்கு முன்பாக தனது பெற்றோரிடம் ஆசி பெறுவதற்காக வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோட அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க? உங்களோட முதல் கட்ட பார்வை. திமுக கடந்த காலங்களில் தொடர் வெற்றியை பெற்றதே இல்லை. நிச்சயமாக ஆட்சிக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை மட்டுமே அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஒரு 50லிருந்து 70 தொகுதிகள் என்பது நிரந்தரமாக அவர்களது வாக்கு வங்கி. ஆனால் அதிமுக என்பது தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருந்தது. அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா அம்மா காலத்தில் 2 முறைகளை தவிர மற்ற காலகட்டங்களில். ஆனால் வரலாற்றில் இல்லாத வகையில் தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைக்கிற அந்த வாய்ப்பை அதிமுக இழந்திருக்கிறது. அடுத்து வரலாற்றில் இல்லாத வகையில் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட்டு இருந்தால், எதிர்க்கட்சி அரசியலை சரியாக முன் எடுத்திருந்தால், திமுகவுக்கு மாற்று அதிமுக என்கிற அந்த இருதுருவ அரசியல்ல அதிமுக தன்னை நிலைநிறுத்தி இருக்கலாம். இது போல திரு ரஜினிகாந்த் அவர்களும் ஜெயலலிதா அம்மா காலத்தில் அரசியல் பிரவேசத்துக்கு வந்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்திலேயே கூட ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு முயற்சி செய்தார். ஆனால் அப்பொழுதெல்லாம் அதிமுக ஒற்றுமையோடு பலமாக இருந்த காரணத்தினால அதற்கு உண்டான அந்த ஸ்பேஸ் அவர்களுக்கு இல்லை. ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்பவர் தன்னை ஒரு தன்னிகரற்ற தலைவராக அவரை உயர்த்தி கொண்டார். மக்கள் மத்தியிலேயோ அதிமுக தொண்டர்கள் மத்தியிலேயோ அது உயரல. அப்ப இதெல்லாம் மக்கள் மன்றத்தில் வாக்காளர்கள் மத்தியில, அதிமுக தொண்டர்கள் மத்தியில திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதோ ஒரு மறைமுக ஒப்பந்தம் இருக்கிறது. அப்படி நினைக்கிற காரணம் என்னன்னா, இதே திரு ஸ்டாலின் அவர்கள் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் சென்ற தேர்தலில் முன்னெடுத்தார். ஆனால் இந்த தேர்தலில் அவர் அதை பேசலை. எடப்பாடி பழனிசாமியும் பெரிய அளவில் அதை பேசலை. ஆனால் இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுகவில் மிக அதிகமான அந்த கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் இருந்தது. அடுத்து சட்டம் ஒழுங்கு மிக அதிகமாக பாதிக்கப்பட்டது. இல்ல, அவங்க பரப்புரையில திரு எடப்பாடி பழனிசாமி நிறைய சட்டம் ஒழுங்கு விஷயங்களை கடைசியாக, ஆனால் ஒரு எதிர்க்கட்சி என்கிற வகையில கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் வலுவான எதிர்க்கட்சியா செயல்பட வலுவான ஒரு எதிர்க்கட்சியாக அவர் செய்யல. எல்லாவற்றுக்கும் மேல திரு ஸ்டாலின் சென்ற தேர்தல் என்ன சொன்னாரு? 90 நாளில் முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரிப்பேன்னு சொன்னார். நடக்கல. கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல நடவடிக்கை எடுப்பேன், உண்மை குற்றவாளிகளை கண்டறிவேன்னு சொன்னார். நடக்கல. அப்ப இது எல்லாமே இது ஏதோ எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு புரிந்துணர்வு இருக்கிறது. இருவரும் வேறு அல்ல, ஒன்றுதான். ஸ்டாலினுக்கு வாக்களிப்பதாலோ அல்லது எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிப்பதாலோ ஒரு நேர்மையான அரசாங்கமோ ஒரு தூய்மையான அரசாங்கமோ அமைக்கப்பட போவதில்லை என்பது. அடுத்து விஜய் முன் எடுத்த அரசியல் முழுக்க முழுக்க அதிமுக எதிர்க்கட்சி அரசியலை எம்ஜிஆரை முன்னிறுத்தி, அண்ணாவை முன்னிறுத்தி, அதிமுகவோட இடத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அதிமுக என்ன செய்திருக்க வேண்டுமோ அதை மிகச்சரியாக விஜய் செய்தார். அப்ப அதிமுக வாக்கு வங்கி அவரிடத்துல சென்றது. அதிமுக வாக்கு வங்கினா உறுப்பினர்கள் மட்டும் அல்ல, திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி அதிமுக வாக்கு வங்கி. நியாயத்திற்கு விஜய் பெற்ற 107 தொகுதிகள், அதிமுக பெற்ற 54 தொகுதிகள், மொத்தமாக ஒரு 160 170 தொகுதிகளுக்கு அதிமுக பெற்றிருக்க வேண்டியது. அது விஜய் எடுத்த அதிமுக அரசியல். எடப்பாடி பழனிசாமி தவறவிட்ட
எதிர்க்கட்சி அரசியல் இன்றைக்கு இந்த ஒரு அரசியல் மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கு. இப்போ திமுகவும் சரி தாவேக்காவும் சரி ஒரு அவங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு எதிராக வலுவான ஒரு எதிர்ப்பை இவர் முன்வைக்கல அப்படின்றது உங்க குற்றச்சாட்டா? இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி வலுவான எதிர்ப்பை முன் வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமா, மிக வலுவா வைத்திருக்கணும். அடுத்து அந்த பாஜக எதிர்ப்பு அரசியல், நீங்க அதிமுக வாக்கு வங்கிங்கிறதே ஜெயலலிதா என்ன செஞ்சாங்க, மோடியா லேடியா என்றுதான் அந்த அதிமுக வாக்கு வங்கியை கட்டமைத்தார்கள் 2014. அதுதான் பலமாக 2016 அவர்களுக்கு கை கொடுத்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலத்துல முழுமையாக அந்த பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த மனநிலை அளிக்கப்பட்டு பாஜக ஆதரவு நிலைப்பாட்டையும் சில நேரங்களில் இந்த தேர்தலில் பாஜகவை விட, பாஜக தலைவர்களை விட பாஜக சித்தாந்தங்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனா விஜய் மிகச்சரியாக திமுகவையும் எதிர்த்தார், பாஜகவையும் எதிர்த்தார். எடப்பாடி பழனிசாமி சரியான மாற்று அல்ல என்று பிரச்சாரம் செய்தார். அந்த திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தி முழுமையான அதிமுக எதிர்ப்பு அரசியலை அவர் முன்னெடுத்தார். அப்ப அதிமுகவுடைய இழப்பு எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கி வளர்க்கிற பொழுது காங்கிரஸ் அன்றைக்கு தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதோ, அதாவது திமுக காங்கிரஸ் என்கிற அரசியல் திமுக அதிமுகன்னு உருவெடுத்த பொழுது, எம்ஜிஆர் அதிமுகவை வளர்க்கிற பொழுது அந்த காங்கிரஸ் வாக்கு வங்கி அப்படியே அது எம்ஜிஆர் வாக்கு வங்கியாக மாறியது. அந்த தவறை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார்.